சின்னத்திரையில பிரபலமான ஆக்ட்ரஸா இருந்த சபர்ணா ஆனந்த் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மதுரவாயில் பக்கத்துல இருக்கிற இவங்க வீட்டுல 3 நாளைக்கு முன்னாடியே இவங்க தற்கொலை செய்து இறந்திருக்காங்க. 3 நாளுக்கு பிறகு துர்நாற்றம் வீசவே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க போலீசாருக்கு புகார் கொடுத்ததுனால உள்ள போய் பார்க்கும்போது சபர்ணா கையை அறுத்த நிலையில தற்கொலை செய்து இறந்திருக்காங்க. இவங்க தற்கொலைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் மர்மமாவே இருக்கு. சின்ன திரையில தொலைக்காட்சிகள்ல பிரபலமா இருக்கிற சபர்ணா ஆனந்த் மியூசிக் சேனல் மூலமா தன்னோட தொலைக்காட்சி பயணத்தை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல சுகுணா அப்படின்னு அறியப்படுற சபர்ணா ஆனந்த் நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு தன்னோட பேரை சபர்ணா ஆனந்த் அப்படின்னு மாத்தி வச்சுக்கிட்டாங்க. தமிழ்ல முக்கியமான சில நாடகங்கள்ல முக்கியமான வேடங்கள் ஏற்று நடிச்சும் விஷால் சூரியலா நடிச்ச பூஜை மாதிரி திரைப்படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. தமிழ்ல மட்டுமில்லாம தெலுங்கு சேனல்லயும் இவங்க ஆங்கராவும் சில நாடகங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. 26 வயதான சபர்ணா ஆனந்தோடைய தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பெரும் குழப்பமா இருக்கு. இந்த நிலையில சபர்ணா ஆனந்தோடைய இறப்பு செய்தியை கேட்ட அவங்களோட சக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாரும் பேரதிர்ச்சியில இருக்காங்க. பிரஸோட இன்டராக்ஷன் ஒரு ரசிச்சுதான் நாங்க பண்றோம். உண்மையிலே நான் தப்பா சொல்ல, நிறைய பேர் அப்படி இல்ல. ஆனா ஏன் படம் பண்ணோம், எதுக்கு இங்க கேள்விக்கு பதில் சொல்றோம்ன்றது தப்பா இருக்குது எங்களுக்கு பாக்குறதுக்கு.